அனைவருக்கும் வணக்கம். என்டிடிவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் தேடி பிடிச்சி இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் வருது அப்படின்னா ஒரு நேஷனல் மீடியா வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அரசியல் தலைவர்களும் அவங்களுடைய கட்சி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க என்ன மேனிஃபெஸ்டோ சொல்ல போறாங்க, தேர்தல் சம்பந்தமா எதை மாதிரியான ஒரு அப்ரோச்சை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பத்திலாம் அரசியல் தலைவர்கள் இத மாதிரியான இன்டர்வியூல சொல்லுவாங்க. பொதுவா எல்லா நேரங்கள்லயும் ஒரு 4.5 வருஷம் வரைக்கும் அரசியல் தலைவர்கள் வந்து பெருசா இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை அப்படின்னாலும், இந்த தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஷாக் ஆவறதுக்கு எதுவும் பெருசா கிடையாது. சரிப்பா, என்னதான் ஷாக்கு, என்னதான் சொல்ல வர அப்படின்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் என்டிடிவிக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இது என்னப்பா, எவ்வளவு ஸ்கிரீனை பார்த்தவரு, எத்தனை படம் நடிச்சவரு, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததை இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீ அப்படின்னா, கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. முதல் முறையா விஜய் வந்து ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி மீடியாவை கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. கரூர் இஷ்யூ நடந்தப்ப கூட தனிப்பட்ட முறையில வீடியோ எடுத்து அதை வெளியிட்டாங்களே தவிர, விஜய் வந்து இது வரைக்கும் நேரடியா இந்த 2 வருஷத்துல ஒரு முறை கூட மீடியாவை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. முதல் முறையா இந்த என்டிடிவி இவங்களுடைய இன்டர்வியூக்கு விஜய் வந்து ஓகே சொல்லி பனையூருக்குள்ளேயே போயிட்டு, அவங்களுடைய இடம் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சி அலுவலகம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே இந்த என்டிடிவி டீம் போயிட்டு அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இன்டர்வியூல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். என்னன்னா, அதிமுக கூட அலைன்ஸ் போவீங்களா, கரூர் இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையால இப்ப ஜனநாயகம் படம் வந்து லாக் ஆகி நிக்குது, இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஜெனரலான கேள்வி. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அந்த இன்டர்வியூல விஜய் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என் மனசுக்குள்ள இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற விஷயம் அந்த இன்டர்வியூல ஒரு பேசின ஒரு கருத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க இல்ல பேசக்கூடியனா யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனால கூட எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம். அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். அப்படி இருக்கப்போ ஒரு கட்சியோட தலைவரா இருந்துகிட்டு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு, ஆனா நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து இந்த இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் என்னை இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய அவங்களுடைய கட்சி மீட்டிங்ல வந்து முன்னாடி வந்து ஒரு பக்கம் அண்ணாவையும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆரையும் வச்சது வந்து, அவங்க எம்ஜிஆர் தலைவரா மதிக்கிறாங்க, அண்ணா வழி வந்த எம்ஜிஆரை மதிக்கிறாங்க. சோ அதை வந்து நம்ம பெரிய விமர்சனமா எடுக்கல. சோ எம்ஜிஆர விஜய் வந்து பின்பற்றி எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வராரு, அந்த ஒரு லைன்ல வராரு. எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு லைன்ல வராரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம பெருசா ஒரு விமர்சனமா வைக்கல. ஆனா விஜய் வந்து இப்போ இந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் இருக்காங்கல்ல, அவங்க ஜெயலலிதா கருணாநிதி இவங்க எல்லாரையுமே நான் ஒரு பெரிய தலைவரா மதிக்கக்கூடிய தலைவரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல, இப்ப நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்கன்னா ஜெயலலிதாவை சொல்றீங்க, அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்த கருணாநிதியவும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. யாரையுமே கோச்சிக்க கூடாதா, யாரையுமே எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, எல்லாரையும் அரவணைச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. அப்படி இவங்க சொல்ற மாதிரி அதிமுகவுடைய தலைவர் எம்ஜிஆர் மேலேயும் இவருக்கு மரியாதை இருக்கு, இந்த திமுகவுடைய தலைவர் கருணாநிதி மேலேயும் இவருக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா, அப்புறம் யாரை எதிர்த்து இங்க அரசியல் பண்ண வரார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க 2 பேர் தான் மாத்தி மாத்தி ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இவங்க 2 பேரையுமே மதிக்கக்கூடிய தலைவரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து அப்புறம் யாரை எதிர்த்து இங்க அரசியல் பண்ண வரார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக ஓட்டும் நமக்கு வரணும், அதிமுக ஓட்டும் நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களையும் பிடிக்கும், தென்னமர சின்னத்துக்கும் ஒரு குத்து, ஏணி சின்னத்துக்கும் ஒரு குத்துங்கிற மாதிரி இவங்களையும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு தவறான ஸ்டாண்டை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழக வெற்றி கழகம் இங்க வந்து இந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்குன்னா முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தீய சக்தி திமுக அப்படின்னு அடிச்சு பேசினதுதான். அந்த தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் அவர்கள் அடிச்சு பேசினதுக்கு அப்புறம் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது அப்படின்னு தெரியும்.
அப்படி இருக்கப்போ தீய சக்தியோட அந்த ஊற்றுவாயா இருக்கக்கூடிய தீய சக்தியை உருவாக்குன அந்த கருணாநிதி அவர்களையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றது என்ன காரணத்துக்காக சொல்றாரு, எந்த நிலைப்பாடுல நின்றுகிட்டு சொல்றாரு அப்படிங்கிற கேள்விய என்னுடைய மனசுக்குள்ள உருவாக்கி இருக்கு. கருணாநிதியவும் தன்னுடைய தலைவரா மதிக்கக்கூடிய தலைவரா விஜய் பாக்குறாரு அப்படின்னா இனிமே திமுகவை விமர்சிக்க மாட்டாரா, தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் விமர்சிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்படி தீய சக்தி திமுகன்னு விமர்சனம் செய்வார், திமுக தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கு அப்படின்னு விமர்சனம் செய்வார் அப்படின்னா அப்புறம் எப்படி கருணாநிதியை தன்னுடைய மதிப்புக்குரிய தலைவரா அவர் வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. சோ ஏதோ ஒரு முரண், ஏதோ ஒரு குழப்பம், எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் பயணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எந்த ஒரு இடத்தையுமே ஒரு சாதாரண நபர், ஒரு டீ கடையில வேலை பார்க்கக்கூடிய நபரா இருந்தா கூட அந்த டீ கடைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ விஜய் அவர்கள் தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாவே போதும், 2026 தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமா இருக்கும். சோ இனிமே இத மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை சொல்றப்போ முன்கூட்டியே கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி அந்த அடிப்படையில இத மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டா நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா விஜய் அவர்கள் வந்து கருணாநிதியை தன்னுடைய தலைவரா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஏதோ ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ, எல்லாரும் நமக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு தப்பான புள்ளியை இவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. எனக்கு தான் அது அப்படி தோணுதா, இல்ல உங்களுக்கும் விஜய் அவர்கள் வந்து எனக்கு எம்ஜிஆரையும் பிடிக்கும், ஜெயலலிதாவையும் பிடிக்கும், கருணாநிதியும் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தைப்பூசம், முருகப்பெருமான் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் ரொம்ப விசேஷமா இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தைப்பூசம் அப்படின்னா அவ்வளவு ஃபேமஸ் ஆனது கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய வடலூர் வள்ளலார் அந்த மடத்துல வந்து தைப்பூச விழா அப்படிங்கிறது பெருசா கொண்டாடப்படும். அந்த ஏரியா மக்களுக்கு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரா இருந்த ஒரு விஷயம் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா மத்த ஏரியாக்கள்ல எல்லாம் அந்த தைப்பூசம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்ததா, முருகப்பெருமான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததா அப்படின்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னா கிடையாது. மத்த கடவுள்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து முருகர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா அப்படின்னா கிடையாது. ஆனா முருகரை தமிழ்நாடு முழுக்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த நபர் அப்படின்னா சீமான் அவர்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சீமான் கையில எடுத்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் முருகரை விரும்பக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாச்சு. நிறைய வீடுகளுக்குள்ள, நிறைய மொபைலுக்குள்ள டிஸ்பிளே பிக்சரா முருகர் அவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. சரிப்பா, இதை எல்லாத்துக்கும் இப்ப சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. நாம வந்து பல ஆண்டுகளா வந்து இந்த தைப்பூச விழா அப்படிங்கிறத கொண்டாடி இருக்கலாம். அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. முருகருக்காக தைப்பூச விழா கொண்டாடுறது அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகருக்காக அந்த தைப்பூச திருநாளுக்கு வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்ததா அப்படின்னா கிடையாது. வேற எந்தெந்த சமஸ்கிருத விழாவுக்குலாம் நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டில் விடுமுறை அப்படிங்கிறத கொடுப்போம். ஆனா இந்த தைப்பூச பெருநாளுக்கு வந்து விடுமுறை அப்படிங்கிறது கொடுக்கப்படாமலே இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில இருந்தாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில இருந்தாங்க, கருணாநிதி ஆட்சியில இருந்தாங்க, காமராஜர் ஆட்சியில இருந்தாங்க, எவ்வளவோ பேர் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா அந்த தைப்பூசத்துக்கு அந்த விடுமுறை அப்படிங்கறத அறிவிச்சது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் அறிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பர்சனலாவே முருகர் அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய வீட்டிலேயே முருகர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தது கிடையாது, பட் அவங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து முருகர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி முருகர் மேல ஒரு பக்தியா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2016 இருந்து 21 வரைக்கும் ஒரு 4.5 வருஷம் அவங்க சிஎம்மா இருந்தாங்க இல்லையா. சோ அந்த நேரத்துல சீமான் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களை வந்து நேர்ல பார்த்து ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத வச்சாங்க. தமிழ்நாட்டில் நம்ம எதுக்கோ விடுறோம், எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கோ நம்ம லீவ் அப்படிங்கிறத விடுறோம், நமக்கு சம்பந்தமே இல்லாத பல ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம லீவ் அப்படிங்கிறத விடுறோம். ஆனா இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தை திருநாள், இந்த விசேஷத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறது இல்ல. சோ நீங்க விடுமுறை அளிக்கணும், அரசு விடுமுறையா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அந்த கோரிக்கை அப்படிங்கிறத வச்சாங்க. அதை ஏத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் உள்ளுக்குள்ள ஒரு முருக பக்தர் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்து, என்னடா எதுக்கோ லீவ் விடுறோம்,
நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் அவர்களுக்கு வந்து அந்த தைப்பூச திருநாளுக்கு ஒரு லீவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் முறையாக தைப்பூச திருநாளுக்கு பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பை கொண்டு வந்தாங்க. இத்தனை வருட வரலாற்றுல யாருமே செய்யாத விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தை செஞ்சாங்க. சீமான் அவர்கள் வந்து அதை கோரிக்கையா வச்சிருந்தாங்க. கோரிக்கை வைக்கலாம், ஆனா அதை ஏற்று ஆமா அதை நம்ம லீவு உண்ணும் தான் அப்படின்னு செய்யறதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும். பட் அதை செஞ்சதுக்கு தமிழ் கடவுளை மதிச்சு முருகப்பெருமான மதிச்சு இந்த தைப்பூச விழாவுக்கு வந்து அரசு விடுமுறையா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இடத்த ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்லிப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.